சுழலும் சொற்போர். கிராம வாழ்க்கையே அப்படின்னு பேசுறதுக்கு ஒருத்தர் வராரு. வாங்கப்பா. மனித நேயத்தை இம்மாதிரி சுழலும் சொற்போர் மூலமாகவும் பட்டிமன்றங்கள் மூலமாகவும் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பரப்பி வரும் எனது பாசத்திற்குரிய அண்ணன் நியோலியம் அவர்களே மற்றும் இந்த ஆன்றோர் அவையில் கூடியிருக்கின்ற எனதருமை சான்றோரே சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். தத்தி தவழ்ந்து வரும் குழந்தை எட்டி பிடித்தவுடன் கட்டி பிடித்து கொள்ளும் மழலை, தொட்டு சிலிர்க்க வைத்து சுற்றி சுழன்று வரும் தென்றல், கொட்டி குளிரச் செய்து கும்மாளம் போடச் செய்யும் அருவி, ஆடுகின்ற மயில் பாடுகின்ற குயில், காலை கதிரவன் மாலை மதியம், துள்ளிடும் வெள்ளி மீன் ஒளிவிடும் விண்மீன், பழமுதிர் சோலை வளமிகு வயல்கள், சிரித்திடும் முல்லை பேசிடும் புறாக்கள், இவை எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்ட கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நான். ஓஹோ, முன்னுரையே இவ்வளோ பெருசா? நான் என்னடா பேச போறாரு, ஏதோ சட்டமன்ற முக்கியமான ஒரு பெரியவர் பேசுகிற பேச்சு மாதிரில இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். கடைசி பார்த்தா நான் கிராம வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிறார். பேசுங்க. கிராம வாழ்க்கையே பெரிதும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்க வல்லது என்பதை உங்கள் முன் சில சான்றுகள் கூறி விளக்க விரும்புகிறேன். மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா நடுவரவர்களே முதல்லவே உயிரோடு இருக்கணும். ஆஹா, என்ன கண்டுபிடிப்பையா! மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா முதல்ல உயிரோடு இருக்கணுமா? உயிர் இல்லாத மனுஷன் பின்ன நிம்மதியாக இருக்க முடியும்? அவன் இருக்கானா இல்லையான்னு யாருக்காவது தெரியுமா? அல்லது சொல்ல முடியுமா? அப்போ உயிரோடு இருக்கணும்னா அவன் மூச்சை இழுத்து விடணும். இந்த மூச்சு இழுத்து விடுறதுக்கு இந்த நகரத்தில் சுத்தமான காற்று உண்டா? ஓ, அதுக்காக சொல்ல வர்றீங்களா? சுத்தமான காற்று உண்டா இந்த மூச்சு இழுத்து விடணும்னா? இந்த சுழலும் சொற்போர் அரங்கத்துக்கு வருகின்ற வழியிலே பார்த்தேன், டூ வீலரில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த மூக்குக்கு ஒரு முகமூடியை போட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏதோ மிருக காட்சியில் தப்பிச்சு வந்த கரடி ஓன மாதிரி இருக்கு. சில பேர் மூக்கில் என்னமோ இப்படி மட்டமாக போட்டுட்டு வருதுங்க. கிராமத்தில் இருக்க ஆளு பார்க்குறான், ஏதோ அனுமார் வேஷம் போட போகிறார் போல இருக்கு. அதுக்கு இப்போ தான் அப்படி செட் பண்ணி கொண்டு போகிறாருன்னு. அது சுத்தமான காற்றை வடிகட்டி அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அந்த இப்படி என்னமோ வட்டமாக அப்படியே ஒரு இது போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி டவுனில் அதை போட்டு ஆக வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம எல்லாரும் அப்படி தான் உட்காந்துருக்கு போகிறேன். இங்கே உட்காந்துருக்கோங்க எல்லாரும் இப்படி தான் அப்படின்ட்டு. நான் மட்டும் அதை கழட்டிட்டு பேசிட்டு திரும்ப மாட்டிக்கிறேன்னு. அப்படியே பொழப்பு இன்னைக்கு அப்படி ஆக போகுது. இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து பாருங்களேன், எல்லாத்துக்கும் அதை அவசியம் வாங்கி வச்சுருப்பான் வீட்டில். மனசு நிம்மதியாக இருக்கணும்னா அடுத்தபடியாக உடம்பு சுத்தமாக இருக்கணும். உடம்பு சுத்தமாக இருக்கணும்னா தினமும் நல்லா அழுக்கு போக தேய்ச்சி குளிக்கணும். எங்கள் கிராமத்தில் பார்த்தோம்னா குளிக்கணும்னு தோணுச்சுன்னா அது காலை நேரமாக இருந்தாலும் சரி மாலை நேரமாக இருந்தாலும் சரி போயிடுவோம் ஆற்றுக்கு. நல்லா முங்கி 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 அழுக்கு போக தேய்ச்சி குளிப்போம். எந்த ஆற்றுல? நம்ம வைகை ஆற்றுல போய் முங்கி 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 குளிச்சா தலை பூரா மணலாகி கீழ்பாக்கத்துக்கு போயிட வேண்டியதான். அப்படியே இல்லை நடுவர், இது வரைக்கும் என் சர்வீஸில் வைகை ஆற்றுல ஒரே ஒரு தடவை தண்ணி பார்த்தேன். எப்போ? இப்போ மழை பெஞ்சு ஓடிச்சு பாருங்க. அதனால தான் ஜனங்க பூரா சுற்றி நின்று இப்படியே பார்க்குதுங்க, தண்ணி போகுதுக்கா அப்படின்ட்டு. ஆற்றுல தண்ணி போகிறத வேடிக்கையாக பார்க்குற அளவுக்கு நான் பிறந்ததுலேருந்து ஒரே ஒரு தடவை தான் மதுரை வைகை ஆற்றுல தண்ணி பார்த்தேன். அண்ணன் சொல்லிக்கிருக்காரு, இவங்க ஆற்றுல முங்கி 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 எங்கே அப்படி ஒரு ஆறு இருக்கு, குளிங்க நல்லா. எனவே தான் நான் முன்னுரையிலேயே சொன்னேன், கொட்டி குளிர வைத்து கும்மாளம் போட செய்யும் சுருளி அருவி பாய்கின்ற நகருக்கு பக்கத்திலே உள்ள காமேண்டம்பட்டி என்னும் ஊரிலே இருந்து வருவதால் நாங்கள் எங்கள் ஆறிலே முங்கி முங்கித்தான் குளிக்கின்றோம். அடுத்தபடியாக இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டோம். கிராமத்து ஜனங்களாகிய நாங்கள் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் தெரிந்தவர்கள் நாங்கள். நாங்கள் வளர்க்குற பயிர் வச்ச மாதிரியே நிதானமான முன்னேற்றம் தான் நிலைக்கும்னு நினைக்கிறவங்க. யாராச்சும் எங்ககிட்ட 24% வட்டி 5% போனஸ் அப்படின்னோ இல்லை 26% வட்டி ப்ளஸ் தங்க நாணயம்னோ சொன்னாக்கா நாங்கள் நம்ப மாட்டோம். ஆதாயம் இல்லாமலாம் ஒருத்தன் ஆற்ற கட்டி இறப்பேன் புரிஞ்சுக்கிறோம் நாங்கள். இதில் ஏதோ டேஞ்சர் இருக்குன்னு. பாவம் இந்த நகரத்து ஜனங்க நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்ட பணத்தை கொண்டு போய் கார் வாங்க விற்க
கார் வாங்க 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 என்கிட்ட வாங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னதை நம்பி பெட்டி பெட்டியாக கொட்டி கொடுத்தாங்க. அதை அவனு அதை பெட்டி பெட்டியாக கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்னாச்சு இந்த நகரத்து ஜனங்களுக்கு? நிம்மதி போச்சு. டவுன்ல கார் வாங்க வாங்க விற்க வாங்க வாங்க விற்க வாங்க விற்க விற்க வாங்க. உண்மையில ரொம்ப பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நல்லா இருக்கு. தொழில் இப்படி கூட ஆரம்பிக்கலாம் போல இருக்கு. அடுத்து ஒரு ஆள் வந்தார். அனுபவம் புதுமை அப்படின்னார். அனுபவம் அனுபவம் அனுபவம்னார். ஒரு தடவை அடி வாங்கினா சுதாரிக்க வேணாமா அந்த நகரத்து ஜனங்க? அங்கேயும் கொண்டு போய் காசை கூட்டினாங்க ஐயா. அவனும் வெட்டி வெட்டியாக கட்டிட்டு ஓடிட்டான். என்னன்னு போய் கேட்டாக்க சொல்கிறான், ஏமாற்றியது என் அனுபவம், ஏமாந்தது உங்கள் அனுபவம். அடி சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க கோர்ட்டுக்கு. என்னமோ மக்களுக்கு நன்மை செஞ்சது மாதிரி. வணக்கம் அப்படின்ட்டு என்னையா ஏமாற்றி விட்டு என்ன உனக்கு இழிப்பு வேண்டி கிடக்குது? பெரிய இப்படி கும்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. வணக்கம், இவர் தான் ஐயா ஏமாத்தினவர். அப்படியா, எதுக்குடா அவ்வளவு சிரிக்கிறீங்க அப்படின்னு. பெரிய ஊழல் பண்ண ஒரு மந்திரி, முன்னாள் மந்திரி, அதுக்கு பின்னாடி ஒரு 100 பேர் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு போறாங்கன்னே தெரியல. இன்னும் பங்கு வாங்கி முடிக்கல போல இருக்காங்க. கோர்ட்டுக்கு கூட பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எனக்கு சேர வேண்டிய பங்கு வரல தலைவா, எங்கே ஓடுகிறாய் அப்படின்ட்டு அப்படியே பின்னாடியே போகுதுங்க. அந்த ஆளுகளும் சிரிச்சுக்கிட்டு தான் வருதுங்க. உண்மையிலேயே ஏமாற்றியது எங்கள் அனுபவம், ஏமாந்தது உங்கள் அனுபவம். அதுக்கு ஒரு விளக்கம். அப்புறம் எனக்கு முன்பு பேசிய சகோதரி அவர்கள் சொன்னார்கள், டிராக்டர் கண்டுபிடிச்சதுனால தான் விவசாயம் நல்லா உற்பத்தி பண்ணி கிராமத்தில் உழைச்சி நல்லா உற்பத்தியை பெருக்க முடிஞ்சுன்னு. அம்மா தாயே, டிராக்டர் கண்டுபிடிச்சது நீங்களாக இருக்கலாம், அதை உழுக பயன்படுத்துகிற நிலம் எங்கே இருக்குது? நகரத்தில் இருக்குது. எங்கள் கிராமத்தில் தானே இருக்குது. ஆக உங்களுடைய நகரத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளெல்லாம் பயன்பட வேண்டிய இடம் கிராமத்தில் இல்லை இருக்குது. அதை குறித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா குறிச்சுக்குங்க. டிராக்டர் நீங்கள் கொடுக்கலாம், நிலம் ஐயா தான் வச்சுருக்காரன். அதனால் வெறும் டிராக்டரை வச்சுக்கிட்டு நெல்லெல்லாம் கொண்டு வர முடியாது. டிராக்டரை ஓட்டிக்கிட்டு தெரியலாமே ஒழிய நிலத்தில் உழுது அதில் விதைக்கிறவன் யார்? கிராமத்துக்காரன் தானே. டிராக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு எங்கே நெல்ல காணா அப்படின்னா பார்த்துக்கிட்டே புகையும் கரியும் தான் வருமே ஒழிய உங்கள் டிராக்டரில் அதை நிலத்தில் உழுது பயிர்றவன் எங்கள் விவசாயி, கிராமத்தில் இருக்க விவசாயியா? நாசூக்கா சில விஷயங்களை சொல்கிறதுல எங்கள் கிராமத்துக்காரங்க ரொம்ப கைதேர்ந்தவங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா, கல்யாணமாகி 7 மாதத்தில் என்னுடைய நண்பன் ஒருவர் தவறிட்டார். அப்போ துக்க காரியத்துக்கு எல்லோரும் போயிருக்கோம். எல்லா காரியங்களும் முடிஞ்சு இறுதி ஊர்வலத்துக்கு கிளம்ப போகிற நேரத்தில் ஒரு பாட்டியம்மா வந்து ஒரு ஸ்டூலையும் ஒரு செம்பு தண்ணியும் கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் பழையபடி வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து 3 மல்லிகைப்பூவை எடுத்து சபை நடுவில் காட்டி ஒவ்வொரு மல்லிகைப்பூவும் அந்த செம்பு தண்ணியில் போட்டாங்க. எனக்கு விளங்கலை. என்னங்க அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவரை கேட்டேன். சொன்னார், தம்பி, இறந்து போன அந்த பையனுடைய மனைவி 3 மாத கர்ப்பம், இன்னும் 7 மாதம் கழித்து அவளுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த சூழ்நிலையிலே இறந்து போனவருடைய மனைவி எப்படி இத்தனை மாதம் கழித்து குழந்தை பத்தான்னு சொல்லி பிறக்க போகிற குழந்தை ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாயிடக்கூடாது, இந்த சமுதாயத்தில் ஒரு உரிய சமூக அந்தஸ்து கிடைக்கணுங்கிறதுக்காகவும், அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகும்போது யாராவது அவனை தப்பாக பேசி அவனுடைய நிம்மதியை கெடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினாலையும் தான் இந்த கிராமத்து ஜனங்க இப்படி ஒரு நாசூக்கா ஒரு நிகழ்ச்சியை வச்சுருக்காங்கன்னு சொன்னார். நான் அசந்துட்டேன். பாடுறான் அந்த பெருசு பண்ணுற வேலையை, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த குழந்தைகளின் நிம்மதியை, எதிர்காலத்தில் அந்த குழந்தை யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்ற ஒரு நிம்மதியை அந்த கிராமத்தில் அவங்க சொல்கிறாங்க. உதவின்னு கேட்டு வந்தால் ஓடி போய் செய்கிறது எங்கள் கிராமத்து மக்களுடைய பண்பு. உதவி கேட்டு வந்தால் உடனே செய்வீங்களாக்க? சத்தியமா. இங்கே ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்பேன். இந்த சொல்கிறேன். அப்போ எங்கள் ஊர் ஒரு கிராமங்களில் அதிகமான பள்ளிக்கூடங்கள் இல்லை, நடுநிலைப்பள்ளி தான் இருக்குது. 8வது வரை தான் அங்கே படிப்பு இருக்குது. அப்போ ஒரு இங்கிலீஷ்காரர் வந்து அந்த கிராமத்தில் உள்ள கோயில்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி திசிஸ் அனுப்புகிறாரு வெளிநாட்டுக்கு. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் அவருக்கு தெரியல. வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு அவர் இங்கிலீஷில் கேட்குறார். இது அந்த கிராமத்தில் சரியாக தெரியல யாருக்கும். அப்போ உடனே அவரை அந்த ஊர்லேயே பெரிய படி படித்த ஒருத்தர்கிட்ட கொண்டு வராங்க. யார்? எம்ஏ படித்தவரா? இல்லைங்க, இந்த சொல்கிறேன் கேளுங்க. அந்த ஊர்லேயே அவர் தான் பெரிய படி படித்தவர், 8ஆம் கிளாஸ். அப்போ வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு கேட்கும்போது 3 தெருவு தள்ளி இருக்கிற அந்த தெருவில் தான் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லணும். இதை சொல்ல தெரியல அந்த அரைகுறை படிப்பாளிக்கு. அப்போ சொல்கிறாரு, ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குங்க. அப்போ சொல்கிறாரு, தட் போஸ்ட் இஸ் நாட் போஸ்ட் ஆஃபீஸ்.
that post is not post office, but that post is yes post office. என்ன அழகான இங்கிலீஷ் ஐயா. இதை லண்டனில் கொண்டு போய் பேசினோம்னா தூள் பறத்திடுவாங்க. உண்மையில் அவருக்கு என்ன நோக்கம், என்ன போஸ்ட் ஆஃபீஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டார்ல, கரெக்டா? அது மட்டுமல்ல எனதருமை நண்பர்களே, எங்கள் கிராமங்கள் எல்லாம் 5 வயசு ஆனால் தான் குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறோம். இந்த நகரத்து ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா 2.5 வயசுலேயே ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. கிண்டர் கார்டன், எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு போட்டு 2.5 வயசுலேயே 3 வயசுலேயே 30 புஸ்தகங்களை அந்த குழந்தை முதுகில் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கிறாங்க. அப்போ குனிற முதுகுதான் நடுவரவர்களே. அந்த குழந்தைகள் வளர்ந்து வாலிபனான பிறகும் கூட எங்கேயாச்சும் நகரத்தில் நிமிர்ந்து நின்று என்னை மாதிரி நடந்து பார்த்துருக்கீங்களா? கூணு ஓட்டு தான் நடக்கிறாங்க. இளைஞர்கள் பூரா அப்படி முதுகு பெண்டாகி கிடக்குது. காரணம், சின்ன பிள்ளையிலேருந்து இந்த புஸ்தகம் சமந்து இந்த இப்படி தான் பஸ் ஸ்டாண்டில் நின்று டாவடிக்கும் போது இந்த இப்படி தான் நின்று அடிச்சுக்கிருக்காங்க. கடை ஒன்றையுமே காணா. அங்கிட்டு இருந்து இன்னொரு வர்றேன், ஆமாம் மாப்பிள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்னடா நிமிர்றா, அங்கே முடியல, பிறந்ததுலேருந்து அப்போ வளைஞ்சதான், இன்னும் நிமிரவே இல்லைன்னு. காரணம் அப்போ தூக்குற புஸ்தகம் தான். அது மட்டுமல்ல எனதருமை நண்பர்களே, சரி ஸ்கூல் முடிஞ்சு குழந்தை வந்துட்டானா உடனே என்ன செய்கிறாங்க? டியூஷன், ஹிந்தி கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், கராத்தே கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு போட்டு என்னமோ அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தை நிம்மதியாகவே இருக்க விடாமல் பண்ணி என்னமோ அந்த பிள்ளைய படிச்சுட்டு போய் சம்பாதிச்சு வரதுலாம் அப்போதைக்கு சாப்பிட்ற மாதிரி நினச்சி போட்டு உதச்சி அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்திடுறாங்க. கராத்தே கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், எல்லா கிளாஸும் படித்து கடைசி வேலை கிடைக்கலன்னா கிளாஸை தூக்கிடுறேன், ஒன்றையுமே காணா. எல்லா கிளாஸும் படித்தேன், ஒரு கிளாஸுக்கு வேலை கிடைக்கல, தூக்குடா கிளாஸை, அட்ரா மாப்பிள்ள அப்படின்ட்டு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு என்ன கிளாஸு, அவனுக்கு தேவையானது எதுவோ அதை படிக்க வைக்க, எல்லாத்தையும் ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறது பிள்ளைகளை. அதை கூட ஒரு வகையில் ஒத்துக்கலாம். இப்போ இருக்கிற போட்டி உலகத்தில் திறமையை வளர்த்தா தான் நம்ம பையன் முன்னாடி வர முடியும்னு சொல்லி ஒத்துக்கலாம். இன்னொரு வேண்டாத வேலையை இந்த நகரத்து மாந்தர்கள் செய்கிறார்கள். பக்கத்து வீட்டு குழந்தையுடன் தாங்க வீட்டு குழந்தைய ஒப்பிடுறது தேவையற்ற ஒன்று. அந்த வீட்டு பிள்ளைய பார்த்தியாடி, மார்க் வாங்கியிருக்கா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா, நீ என்ன செய்கிற, சும்மா திங்கிற தேடி லாயக்கு நீ அப்படின்னு சொல்லி 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 அந்த குழந்தைய நிம்மதி இல்லாமல் பண்ணி தவிக்க விட்டுறாங்க. எதிர்கால சந்ததிகளாகிய இப்படி குழந்தைகள் நிம்மதியின்றி தவிக்கும் போது அவங்கள பெற்றவங்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? இந்த மாமன்றத்திலே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். பக்கத்து வீட்டு குழந்தையுடன் தன் வீட்டு குழந்தையை ஒப்பிடாத பெற்றோர் உண்டா? உண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு படிப்பு வராது. படிப்பு சரியாக வராட்டி என்ன போச்சுப்ப? அந்த பையனுக்கு யாருக்காச்சும் சரியாக படிப்பு வரலைன்னா அவனுக்கு வேறொரு விஷயத்தில் மிகப்பெரிய திறமை இருக்குன்னு அர்த்தம். ஆனால் என்ன செய்யறது? படி 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 அப்படி ஓட்டு பாடா படுத்தி அந்த குழந்தைகளை நிம்மதி இல்லாமல் பண்ணிடுறாங்க. எங்கள் கிராமத்தில் அப்படி கிடையாது. படிப்பு சரியா இல்லையா, எறாமட்டியா, கொத்துரா நிலத்தா அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்கு வழிகாட்டி உழைக்கிறதுக்கு வழி சொல்லி பொழைக்கிறதுக்கு வழி காமிக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு கருத்து இது. படி 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 படின்னு என்னமோ அந்த படித்து தான் அந்த நகரத்தில் இருக்க ஒரு பெரிய பையன் முன்னேறினான்னு சொல்லி அவனுடைய அடுத்த திறமை என்னான்னு இன்னைக்கு பெற்றோர்கள் கண்டுபிடிக்கிறதே இல்லை. பக்கத்து வீட்டு பிள்ளைகளையும் காமிச்சு அந்த பிள்ளை மாதிரி படி, அந்த பிள்ளை மாதிரி படி, அந்த பிள்ளை மாதிரி படி, அந்த பிள்ளை எப்படி படிக்குது, அந்த பிள்ளை எப்படி படிக்கணும், அந்த ஒப்பிட்டு சொல்கிறதே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு பிடிக்காத ஒன்று. என்னன்னா பக்கத்து வீட்டுக்கார பையனோட ஒப்பிட்டு சொல்கிறது. நல்லது சொன்னோம்னா கேட்டுக்கிறேன், அவனை மாதிரி நீ படிக்க வேணாமா, அவனை மாதிரி தானே படிப்பான் அப்படின்ட்டு அப்படியே நிமிந்து ஒரு மாதிரி ஆரம்பிச்சிடுறேன். அந்த பையனுடைய மனநிலையை இன்னைக்கு பெற்றோர்கள் டவுனில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. கிராமத்தில் அப்படியே அவனை இயல்பாக விட்டுருவாங்க. வரட்டும் பையன் அவன் பாட்டுக்கு, அவனாக பிறந்து அவனுடைய திறமைப்படி வளர்ந்து மேலே வந்துடுறான் அப்படின்ட்டு அருமையாக சொன்னார். ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னீங்க, நன்றி.